என்ன சொல்ற ஆவியானவரே, சத்தியத்தை அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் பாவங்களின் நிமித்தம் வேறொரு பரிகார பலி இல்லை. அல்லேலூயா. டைரக்டா அவனுக்கு நியாய தீர்ப்பு தான், டைரக்டா அவனுக்கு கோபாக்கினை தான். யாருக்கு? சத்தியத்தை தெரிந்த பிறகு, சத்தியத்தை அறிந்த பிறகு மனப்பூர்வமாய் தவறு செய்வது. அல்லேலூயா. மோசேயுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறான். மோசேயுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவனுக்கு பழைய ஏற்பாட்டிலே அவனுக்கு இரக்கம் கிடையாது. 2-3 சாட்சிகள் இருந்தால் அவன் சாக வேண்டும். இதான் நியாய தீர்ப்பு. மோசேயுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவனுக்கு உதாரணமா ஒருத்தன் விறகு பொறுக்கிக் கொண்டிருக்கிறான், ஓய்வு நாளிலே வேலை செய்து விட்டான். அவனை பிடித்து 2-3 பேர் சாட்சி சொல்லி அவனை கொன்று போடுவார்கள். இரக்கம் கிடையாது, மன்னிப்பு கிடையாது.